வணக்கம். நான் முருகன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடாத பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழக அரசு பழி வாங்கியிருக்கு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளையே மிகவும் ஆபத்தான அபாயகரமான அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி நான் சொல்கிறதுக்கு காரணம், கொரோனா காலத்தில் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்ப அட்டைதாரருக்கும் அவர்களுடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் பணம் போட்டார். அப்படி பணம் போடும் பொழுது அந்த பணம் போட்டுற நாள்லேருந்து 4 மாதத்துக்குள்ளார தமிழக சட்டமன்ற தேர்தல் வர வேண்டியிருந்தது. அதனால் தேர்தலுக்காக மக்கள் தனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற காரணத்திற்காக 2000 ரூபாயை அந்த குடும்ப அட்டைதாரனுடைய வங்கி கணக்கில் டெபாசிட்டாக பண்ணியிருந்தார். அதுதான் முதலாக இந்தியாவிலேயே ஓட்டு போடுற மக்களுக்கு சட்டப்பூர்வமாக வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட பணம். அப்படி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால தான் சொல்லியிருக்கேன், இந்தியாவிலேயே மிகவும் அபாயகரமான அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கேன். அப்படி அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார். காரணம், தேர்தலுக்காக தான், தேர்தலுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற காரணத்திற்காக முன்கூட்டியே 2000 ரூபாயை லஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது சட்டவிரோதமான செயல்னு சொல்லிட்டு தற்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலமும் தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் தங்களுடைய வசதிக்கு ஏற்பாடு போல அந்த மாநிலம் 1000, 2000, 5000, உச்சகட்டமாக பீகாரில் பெண்களுக்கு 20000 ரூபாய் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. அடுத்ததாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடிஞ்சு எந்திரிச்சா தமிழகத்தில் உள்ள 1.3 லட்சம், அதாவது 1,30,00,000 பெண்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் டெபாசிட் போட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு. ஆனால் 1.25 லட்சம் கோடி மக்களுக்கு பணம் எதுவும் போடவில்லை. அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர்களை பழி வாங்கி இருக்கிறார். 5000 ரூபாய் கொடுக்காம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கண்டிப்பாக இந்த 1,30,00,000 பெண்களும் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான உறுதித்தன்மை கிடையாது. எப்படியும் பணம் வாங்கின ஒரு 75% மக்கள், 75% பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதே போலவே 5000 ரூபாய் பணம் கிடைக்காத 1.25 கோடி மக்கள் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தினால அவசரமாக இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதை போலவே பீகாரை போலவே ஒரு நடைமுறை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம் இருக்கு. தேர்தலுக்கு 1 மாதம் இருக்கிறப்ப பீகாரில் கொடுக்கப்பட்டதை போலவே பெண்களுக்கு தொழில் தொடங்க 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியாளர்கள் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்க தொழில் தொடங்க 2 லட்சம் ரூபாய் நாங்க தேர்தலுக்கு பிறகு தரோம், இப்ப 20000 ரூபாயை உங்க வங்கி கணக்கில் டெபாசிட்டா போடுறோம், தேர்தலுக்கு பிறகு நீங்க என்ன தொழில் தொடங்க போறீங்கன்னு ஒரு அறிக்கையை கொடுங்க, அதற்கு 2 லட்சம் ரூபாய் தரோம். ஒருவேளை உங்களால எந்த தொழிலும் தொடங்க முடியவில்லை என்றால் நீங்க இப்ப வாங்கின 20000 நீங்க திருப்பி தர வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை பீகார்ல கொடுத்ததை போல திமுக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், வெற்றி வெற்றி வெற்றி, அது ஒன்றுதான் ஆட்சியாளர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதே போலவே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படிக்கிற பெண்களுக்கு எல்லாமே பெண் குழந்தைகள் தங்களுடைய கழிப்பறையை உபயோகப்படுத்துவதற்கு போதுமான கழிப்பறை வசதி கிடையாது. கழிப்பறை இருந்தாலும் அந்த கழிப்பறையை கட்டுறதுக்கு, கழிப்பறையினுடைய கதவு மூடுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு மோசமான நிதிநிலை இருக்கிற அரசு 1,30,00,000 பெண்களுக்கு 6000 கோடி ரூபாயை விடியத்துக்குள்ளார டெபாசிட் பண்ணி தங்களுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பள்ளி குழந்தைகள் படிக்கிற கழிப்பறை கட்டுறதுக்கு, கதவு கட்டுறதுக்கு அரசிடம் பணம் இல்லை. அதற்கு காரணம், மத்திய அரசு பணம் கொடுக்காம வஞ்சிக்குது அப்படிங்கிற ஒரு பொடியை தூக்கி பாரதிய ஜனதா கட்சி மேல மத்திய அரசு போடுகிறது. அடுத்ததாக, தமிழக வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்ற கிடையாது. தமிழ்நாடு தொடங்கி
தமிழ்நாட்டு அரசியலில் 75 வருஷத்துல இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் ஆட்சியை ஒரு முதலமைச்சரை தமிழகம் சந்திச்சது கிடையாது. அவ்வளவு மோசமான ஆட்சி தான் கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், நில அபகரிப்பு, ஊழல். இது மட்டும் இல்லாம கனிம வளத்தை 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கனிம வளத்தை வெட்டி எடுத்துக்கிறாங்க. கனிம வள கொள்ளையை தடுக்கிற சமூக ஆர்வலர்கள் லாரி ஏற்றி கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மீது பொய் வழக்கு தொடரப்படுகிறது. அதே போலவே நேர்மையா 1-2 பத்திரிகையாளர்கள் செய்தி போட்டா அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அதனால இந்திய வரலாற்றிலேயே, தமிழக வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஆட்சியை தமிழகம் சந்தித்தது கிடையாது. இந்த 2021 முதல் 26 வரை தமிழகத்தினுடைய இருண்ட ஆட்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் அனைத்து துறைகளிலுமே தோல்வி அடைந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தரம், புதியதாக ஒரு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து வரியும் ஏத்திட்டாங்க. பாலக்கூட முட்டைகளை பால் விலையும் ஏத்திட்டாங்க. இது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு கஞ்சா, மெத்து சாதாரணமா புழக்கத்தில் இருக்கு. கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு 64 பேர் மரணம் அடைந்துட்டாங்க. அவ்வளவு மோசமான நிலையில தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் கொடுத்து, 50,000 இல்லை 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஏழையினுடைய கிட்னியை வெட்டி எடுத்து ஆபரேஷன் பண்ற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவமனைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் தமிழகத்தினுடைய இருண்ட ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். அடுத்ததாக வளர்ச்சி திட்டத்திற்கு பணம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு கூறும் காரணம் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, வளர்ச்சி திட்டத்துக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துட்டாங்க. திமுக ஆட்சியில் மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த 75 ஆண்டுகால தமிழக வரலாற்றில் 70 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி தான் அனைத்து அரசும் வாங்கியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக. ஆனால் 2021 26க்குள்ளார 5 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசுடன் கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் வளர்ச்சி திட்டத்திற்கு மத்திய அரசு பணம் தரலன்னு சொல்லிட்டு ஏராளமான பொய்யை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல 5 வருஷத்துல கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி 2026ல மிக மிக கட்டாயம் அவசியம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆதாரத்தோட ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. 26 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சா குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போயிடும், காலத்திற்கு ஜெயில இருந்து வெளிவர முடியாது. அதற்கு காரணம் ஊழல் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு. நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா திமுகங்கிற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் மோடியும் சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றாற் போல திமுக ஆதாரத்தோட ஊழல் பண்ணி மாட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2026ல் வெற்றி பெறலனா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகக்குறி. அதனால தான் திமுக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால தூங்கி எந்திரிச்சு பெண்கள் பார்த்தா அவங்களுடைய வங்கி கணக்கில் 5000 போட்டதுக்கு காரணம் வெற்றி அவர்களுடைய மிகப்பெரிய முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது தான் அதற்கு காரணம். அடுத்ததாக எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கு. எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் பெண்களுக்கு விடிஞ்சு தூங்கி எந்திரிச்சு செல்போன் ஆன் பண்ணால் அவங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட உடனே பெண்களுக்கு அதிர்ச்சி. அதை விட மிகப்பெரிய பேரதிர்ச்சி எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதே போலவே பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கு. இதற்கு காரணம் பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஓரளவு கணிசமான பெண்களினுடைய வாக்குகளை திமுக பெற்றுவிடும் அப்படிங்கிற இந்த 2 எதிர்கட்சிகளும் நினைப்பதுதான் அதற்கு காரணம். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம். என்னைக்குமே ஆளுங்கட்சியில தேனாரும் பாலாரும் ஓடினா கூட ஆளுங்கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதற்கு உதாரணம் கடந்த காலத்துல தொடர்ந்து 10 வருஷமா மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணது. இப்பொழுது நடக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை போல மிக மோசமான ஆட்சி கிடையாது. இருந்தாலும் தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி பண்ணதுனால காங்கிரஸுக்கு மக்கள் ஓட்டு போடாம பாரதிய ஜனதா கட்சியை ஓட்டு போட்டாங்க. அதனுடைய விளைவு தற்பொழுது அதைவிட மோசமான ஆட்சி தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மத்தியில் நடந்துட்டு இருக்கு. அதே போலவே தமிழகத்துல கடந்த 10 வருஷமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி மோசமான ஆட்சி, ஒரு வலுவான ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திமுக காரங்க.
ஆனால் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்ல சாமி, எப்போ இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாதுங்கிற காரணத்தினால தான் இப்பொழுது 5000 ரூபா போட்டிருக்காங்க. மிகப்பெரிய தோல்வி பயத்தில் திமுக இருப்பது தான் அதற்கு காரணம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.